நெல்லின் ஈரப்பதம் குறித்து ஆய்வு செய்ய வந்த மத்திய குழுவினர் நாகை மாவட்டத்தில் 80 மாதிரிகளை ஆய்வு எடுத்துக் கொண்டனர். தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டங்களில் ஆய்வை முடித்துக் கொண்ட அவர்கள் நாகை மாவட்டத்தில் ஏர்வாஞ்சேரி, சியாத்தமங்கை, பட்டமங்கலம், தேவூர், மணக்குடி ஆகிய இடங்களில் உள்ள கொள்முதல் நிலையங்களில் நெல் மாதிரியை எடுத்துக் கொண்டனர். இந்த குழுவினர் அறிக்கை அளித்த பிறகு மத்திய அரசிடமிருந்து நல்ல செய்தி வரும் என தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக நிர்வாக இயக்குநர் அண்ணாதுரை நம்பிக்கை தெரிவித்தார். மதுரை கோரிப்பாளையம் மேம்பால பணிகளுக்காக 39 வீடுகள் இடித்து அகற்றப்பட்டன. மேம்பால பணிகளை இடையூறின்றி மேற்கொள்ள வசதியாக வைகை ஆற்றின் தென்கரை ஏவி மேம்பாலம் அருகில் ராமநாதபுரம் சமஸ்தான ராஜாவிற்கு சொந்தமான இடத்தில் இருந்த 39 வீடுகளை நெடுஞ்சாலைத்துறையினர் இடித்து அகற்றினர். இதன் காரணமாக அங்கு 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டனர். திருபுவனத்தில் பழுதாகி நின்ற அரசு பேருந்தை பள்ளி மாணவர்கள் சேர்ந்து தள்ளி சென்றனர். சிவகங்கை மாவட்டம் கல்யாணத்தூரில் இருந்து திருபுவனம் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து பாதி வழியில் பழுதாகி நின்றது. இதனால் பொதுமக்கள், பள்ளி மாணவர்கள் சேர்ந்து பேருந்தை 100 மீட்டர் தூரத்திற்கு தள்ளி சென்றனர். அடிக்கடி இவ்வாறு பேருந்துகள் பழுதாகி விடுவதாக கூறும் பொதுமக்கள் புதிய பேருந்துகளை இயக்குமாறு கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். திண்டுக்கல் ரவுண்ட் ரோடு பகுதியில் எந்தவித பாதுகாப்பு உபகரணங்களும் இன்றி வெறும் கையில் தேனீக்களை அகற்றி தேன் எடுக்கும் வடமாநிலத்தவர்களை பொதுமக்கள் ஆர்வமுடன் பார்த்து செல்கின்றனர். மாநகராட்சியின் குடிநீர் மேல்நிலை தொட்டியின் அடிப்பகுதியில் தேனீக்கள் கூடுகட்டி தேன்களை சேகரித்து வந்த நிலையில் குடியிருப்பு வாசிகள் வடமாநில இளைஞர்களை வரவழைத்து தேன் எடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். அதன்படி நேரடியாக தேன் ராடுகளில் இருந்து தேன் எடுத்து தரும் வடமாநிலத்தவர்களிடமிருந்து பணம் கொடுத்து மக்கள் தேனை வாங்கி சென்று வருகின்றனர். திண்டிவனம் அருகே வழிப்பறி செய்துவிட்டு தப்பி ஓடிய இளைஞர் காட்டுப்பன்றிக்கு வைத்த மின்வேலியில் சிக்கி உயிரிழந்தார். திண்டிவனத்தைச் சேர்ந்த சூர்யா, மணிகண்டன் ஆகியோர் கீழ் அத்திவாக்கம் பகுதியில் கோழி வியாபாரி ஒருவரை வழிமறித்து 15,000 ரூபாய் பணம் மற்றும் செல்போனை அபகரித்து சென்றுள்ளனர். இருவரையும் கிராம மக்கள் விரட்டியதை அடுத்து பாதி வழியில் இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு ஓடியிருக்கின்றனர். அப்போது ஓலக்கூர் அருகே விவசாய நிலத்தில் காட்டுப்பன்றிக்காக அமைக்கப்பட்ட மின்வேலியில் சிக்கி சூர்யா உயிரிழந்தார். இதுகுறித்து ஓலக்கூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நெல்லை மாவட்டத்தில் உள்ள பாபநாசம் கோயில் அருகே இரவு நேரத்தில் சுற்றித் திரிந்த ஒற்றை கரடி மற்றும் மிளாவின் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகியிருக்கின்றன. கோயில் அருகே உள்ள பிரபல தனியார் திருமண மண்டபத்திற்குள் புகுந்த கரடி ஒன்று முன்னங்கால்களை தூக்கி நின்றபடி கரடி ஒன்று துள்ளி குதித்து ஓடும் காட்சிகள் அங்குள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியிருக்கின்றன. இந்த நிலையில் இரவு நேரங்களில் வனத்துறையினர் தீவிர ரோந்து பணியில் மேற்கொண்டு கரடியை விரட்ட அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். கோவில்பட்டியில் 5ஆம் வகுப்பு படிக்கும் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பள்ளி வேன் கிளீனர் கைது செய்யப்பட்டுள்ளார். தனியார் பள்ளியின் வேனில் சென்று வரும் மாணவி கடைசி நிறுத்தத்தில் இறங்குவதை பயன்படுத்திக் கொண்ட 68 வயதான கிளீனரான திருப்பதி அவருக்கு தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்து வந்திருக்கிறார். மேலும் இதனை யாரிடமாவது கூறினால் கொன்றுவிடுவேன் எனவும் சிறுமியை மிரட்டியுள்ளார். சிறுமி கூறியதை கேட்டு அதிர்ந்த பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்ட திருப்பதி சிறையில் அடைக்கப்பட்டார். புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலம் அருகே மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை பாலியல் வன்புறவு செய்த இளைஞரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். வீட்டில் தனிமையில் இருந்த பெண்ணை அந்த பகுதியைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வன் என்பவர் பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகின்றது. இதுகுறித்து பெண்ணின் பெற்றோர் அளித்த புகாரின் பெயரில் தமிழ்ச்செல்வனை கைது செய்த போலீசார் பாதிக்கப்பட்ட பெண்ணை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதித்தனர். கடலூரை சேர்ந்த கல்லூரி மாணவியுடன் இன்ஸ்டாகிராம் மூலம் பழகி காதலிப்பதாக கூறி பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் மலைமேடு ஜே நகரை சேர்ந்த அன்புகுமார் என்பவர் அந்த மாணவியை வேலூருக்கு அழைத்து சென்று பாலியல் தொல்லை கொடுத்துவிட்டு அவரிடம் நகைகள் ஏதும் இல்லாததால் செல்போனை பறித்துக் கொண்டு தலைமறைவானார். அதன் பிறகு தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்த அந்த மாணவி கடலூர் முதுநகர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். அதன்படி தனிப்படை போலீசார் தேடி வந்த நிலையில் வேலூரில் பதுங்கியிருந்த அவரை கைது செய்தனர். இதேபோன்று பல பெண்களோடு பழகி பணம், நகை பறித்தது தெரியவந்தது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே ஆட்டோ ஓட்டுநர் கொலை வழக்கில் மைத்துனர் உட்பட 2 பேரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். ஆட்டோ ஓட்டுநர் சிவக்குமார் கடந்த 21ஆம் தேதி கொலை செய்யப்பட்டார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் சிவக்குமாரின் மைத்துனர் நவீன் மற்றும் அவரது கூட்டாளி வினோத் ஆகியோரை கைது செய்தனர். விசாரணையில் சிவக்குமார் தனது மனைவியை கிண்டல் செய்ததால் கொலை செய்ததாக நவீன் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே குடியிருப்பு பகுதியில் நகை திருட்டில் ஈடுபட்டதாக கூறி 2 இளைஞர்களை பிடித்து பொதுமக்கள் கட்டி வைத்து தாக்கினர்.
தகவல் அறிந்து வந்த போலீசார் இருவரையும் மீட்டு விசாரித்ததில் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தை சேர்ந்தவர்கள் என தெரிய வந்தது. உண்மையிலேயே அவர்கள் திருட்டில் ஈடுபட்டார்களா என்பது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். இதனிடையே இருவரையும் பொதுமக்கள் தாக்கிய காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன. பஞ்சாபில் தமிழக கபடி வீராங்கனைகள் தாக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பஞ்சாபில் பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான பெண்கள் கபடி போட்டி நடந்து வரும் நிலையில் தமிழகத்தைச் சேர்ந்த அன்னை தெரசா பல்கலைக்கழகத்திற்கும் தர்பங்கா பல்கலைக்கழகத்திற்கும் இடையே போட்டி நடந்துள்ளது. இதில் எதிர் அணியினர் ஃபவுல் அட்டாக் செய்ததை தட்டி கேட்டதற்காக தமிழக வீராங்கனையை நடுவர் தாக்கியதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து கைகலப்பு முற்றிய நிலையில் நாற்காலிகளை வீசி தமிழக வீராங்கனைகள் மீது எதிர் அணியினர் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான பரபரப்பு காட்சிகள் வெளியாகியுள்ளன. தென் மாநில அணிகள் வெற்றி பெறக்கூடாது என்பதன் அடிப்படையில் தங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக தமிழக கபடி வீராங்கனை பூமிகா கூறியுள்ளார். இதேபோல் தன்னையும் அறையில் பூட்டி தாக்கியதாக பயிற்சியாளர் பாண்டியராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்க 4 டீமுமே எல்லா டீமுக்குமே அப்படிதான் சார் பண்றாங்க. ஒன் சைட் பண்றாங்க சார். ஸ்டாஃப் முதற்கொண்டு எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு தமிழ்நாடு டீமை போட்டு அந்த மாதிரி அடிச்சாங்க. கேட்க போன கோச் என்னைய கொண்டு போய் ஒரு ரூம்குள்ள வச்சு அடிச்சாங்க. பஞ்சாபில் தமிழக கபடி வீராங்கனைகள் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருவதாக தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் கூறியுள்ளது. கபடி வீராங்கனைகள் தாக்கப்பட்டது குறித்து தகவல் கிடைத்துள்ளதாகவும் பஞ்சாப் விளையாட்டுத்துறையின் வாயிலாகவும் கபடி அசோசியேஷன் வாயிலாகவும் நடந்தது என்ன என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் தெரிவித்துள்ளது. குடியரசு தினத்தை ஒட்டி சென்னை மெரினா கடற்கரை காமராஜர் சாலையில் இறுதி அணிவகுப்பு ஒத்திகை மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. நாளை மறுநாள் நாட்டின் 76வது குடியரசு தினம் கொண்டாடப்படுகிறது. சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள உழைப்பாளர் சிலை அருகே ஆளுநர் RN ரவி தேசிய கொடியை ஏற்ற உள்ளார். இதனை ஒட்டி நடைபெறவுள்ள முப்படை வீரர்களின் அணிவகுப்பு, மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளுக்கான இறுதி ஒத்திகை இன்று நடந்தது. The army contingent is led by Captain Vidit Biswas. The Air Force contingent is led by Flight Lieutenant Virat மதுரை அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்க திட்டம் ரத்து செய்யப்பட்டதை அடுத்து வல்லாளப்பட்டி பகுதியில் கிராமத்து பெண்கள் இத்திட்டத்தை எதிர்த்து தாங்கள் நடத்திய போராட்டத்தை கிராமிய பாடலாக பாடி கும்மியடித்து மகிழ்ந்தனர். டங்ஸ்டன் சுரங்க ரத்து என்பது மக்கள் போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றிதானே தவிர யாரும் அதில் உரிமை கொண்டாட முடியாது என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கராராக தெரிவித்துள்ளார். டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை ரத்து செய்வார்கள் என்று ஏற்கனவே தனக்கு தெரியும் என கூறிய சீமான், பாஜக நிறுத்தியதென்றால் கொண்டு வந்தது யார் என்றும், ஏலமிடும்போது திமுக அரசு மௌனமாக இருந்தது ஏன் என்றும் காட்டமாக கேள்வி எழுப்பினார். ரத்து பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். நீ ஒரு பிடி மண்ணையும் எடுக்க முடியாது, தோண்ட முடியாதுன்னு. இது தன்னெழுச்சியாக என் மக்கள் கிளர்ந்தெழுந்து போராடிய போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றி. இதில் யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது.
பிஜேபி நிறுத்தியதுன்னா கொண்டு வந்தது யார்? திமுகவின் தீர்மானத்தில் அது அந்த தீர்மானத்துக்கு கொண்டு வரப்பட்டதுன்னா ஏலம் விடும்போது மௌனமாக இருந்தது ஏன்? டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தில் மாநில அரசு தமிழக மக்களை ஏமாற்றும் வகையில் விளையாட்டு அரசியல் செய்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் விமர்சித்துள்ளார். டங்ஸ்டன் சுரங்க திட்டம் ரத்தான நிலையில் திமுக அரசு நாடகமாடுகிறது என்றும் அவர் குற்றம் சாட்டினார். திமுக மிகப்பெரிய ஒரு விளையாட்டு அரசியல், மக்களை ஏமாற்றுகின்ற அரசியலை செய்திருக்கிறார். அதுவும் ஊர் மக்கள் உண்ணாவிரதம் இருந்த பிறகு திமுக தங்களுடைய நிலைமையை நாங்கள் எதிர்க்கிறோம் என்று ஒரு பொய்யான பிம்பத்தை ஏற்படுத்திவிட்டு மக்களிடத்துல ஒரு தவறான தகவலை செய்து கொண்டிருக்கிறார்.